ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோல நம்ம ட்ராப் டவுன்ஸ்லயே எப்படி கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதோட சேர்த்து ட்ராப் டவுன் கண்ட்ரோல்ல என்னென்ன கீ ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு அண்ட் என்னென்ன டிசைன் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் போயிட்டு ஒரு ட்ராப் டவுன் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்ல. ஆட் பண்ணியாச்சு. ட்ராப் டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இந்த ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி. இங்க தான் இந்த ட்ராப் டவுன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆவணும்னு நம்ம குடுப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு சாம்பிள் குடுத்துருக்கு. அதனால இது 1, 2, 3ன்னு இருக்கு. இத நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன ஐட்டம்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகணுமோ அத நம்ம குடுக்கலாம். இதுல 2 வேஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம ஸ்டாட்டிக்கா குடுக்கலாம். இல்ல டைனமிக்கா ஒரு டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணி அதுல இருக்க டேட்டாவ கொண்டு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ற மாரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் குடுத்துட்டு, அது உள்ள என்னென்ன டேட்டாலாம் உங்களுக்கு தெரியணுமோ, நீங்க இங்க குடுக்கலாம். இப்ப நான் ஒரு செட் ஆஃப் கண்ட்ரீஸ் டிஸ்ப்ளே பண்றேன் அப்டின்னா, அந்த கண்ட்ரீஸோட பேர் எல்லாமே நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள குடுக்கணும். USA, இந்தியா, போலண்ட், அப்புறம் டென்மார்க். ஸோ, இப்ப நான் 4 கண்ட்ரீஸ் குடுத்துருக்கேன் ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில. அண்ட் இப்ப நீங்க இத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 4 கண்ட்ரீஸுமே தெரியும். ட்ராப் டவுன்ல இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட். இந்த ட்ராப் டவுன் லோட் ஆகும்போது, இல்ல ரீசெட் ஆகும்போது, எந்த வேல்யூ டிஃபால்ட்டா அந்த ட்ராப் டவுன்ல செலக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டில தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, இப்ப நம்ம இத இந்தியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா, டிஃபால்ட்டா இந்த ட்ராப் டவுன் ரீசெட் ஆகும்போதோ, லோட் ஆகும்போதோ, இந்தியா அப்படின்ற வேல்யூ சூஸ் ஆயிடும். அடுத்து நம்ம அலோவ் எம்ப்டி செலக்ஷன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, இப்ப சில ட்ராப் டவுன்ஸ்ல நம்ம கண்டிப்பா ஒரு வேல்யூ சூஸ் பண்ணியே ஆவணும் அப்டின்னு இருக்காது. எம்ப்டியா ஒரு செலக்ஷனுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்டி இருக்கப்போ நம்ம இத ட்ரூன்னு செட் பண்ணணும். இல்ல நீங்க அலோவ் எம்ப்டி செலக்ஷன் ஃபால்ஸ் அப்டின்னு வச்சிருந்தீங்க அப்டின்னா, எது டிஃபால்ட்டா இருக்கோ அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப் டவுன் எடுத்துக்கும். ரீசெட் ஆகும்போதோ, லோட் ஆகும்போதோ. அப்டி நீங்க டிஃபால்ட் எதுவுமே செட் பண்ணலன்னா, நீங்க குடுத்திருக்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் ஐட்டமோ, அத இந்த ட்ராப் டவுன் எடுத்து செலக்ட் பண்ணிக்கும். இப்ப நம்ம கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கா கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ராப் டவுன்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இன்னொரு ட்ராப் டவுன டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்படியே லெவல் பை லெவல் கேஸ்கேட் ஆயி வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நான் 3 ட்ராப் டவுன்ஸ் அண்ட் அதுக்கு ரெலவென்ட்டான 3 லேபிள்ஸ் இந்த வொர்க் ஸ்பேஸ்ல ஆட் பண்ண போறேன். ட்ராப் டவுன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அது 3த்துக்குமே மீனிங்ஃபுல்லான ஒரு நேமும் வச்சாச்சு. அதுக்கு ரெலவென்ட்டான டெக்ஸ்ட் லேபிள்ஸும் ஆட் பண்ணியாச்சு. கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நான் என்னோட ஷேர் பாயிண்ட் சைட்ல ஒரு கஸ்டம் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டம் லிஸ்ட்டோட பேரு பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ். பேசிக்கா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எங்கெல்லாம் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு, அந்த லொகேஷன்ஸ்லாம் இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதுல 3 காலம்ஸ் இருக்கு. கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி. 3மே டைப் வந்து சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட். அண்ட் கண்ட்ரி அப்படின்றது இதுல டிஃபால்ட்டா டைட்டில்னு இருந்த காலம் நம்ம அத கண்ட்ரின்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கு? லைக் இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ், கனடா, இந்தியா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த மாரி எல்லா கண்ட்ரீஸுமே டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அடுத்த காலம்ல அதுல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு? அண்ட் அந்த ஸ்டேட்ஸ்ல எந்தெந்த சிட்டீஸ்ல நமக்கு ஆஃபீஸ் இருக்கு? இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பவர் ஆப்ஸ் போயிட்டு இந்த லிஸ்ட்ட நம்மளோட ஆப்போட கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இங்க நம்ம ஷேர் பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு இந்த கனெக்ஷன கிளிக் பண்ணிட்டு, இப்ப ரீசென்ட் சைட்ஸ்ல ஃபெஸ்டெக் வரும். அத சூஸ் பண்ணிட்டு, அதுல நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ் இருக்கு. அத கிளிக் பண்ணி கனெக்ட் குடுக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா சோர்ஸ் நம்ம ஆப்போட கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியுது. அண்ட் அடுத்து நம்ம இப்ப அந்த லிஸ்ட்ல பார்த்த டேட்டாவ தான் இதுல கேஸ்கேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்ட்ரி ட்ராப் டவுன்ல இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த ட்ராப் டவுனோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, நம்ம இந்த ட்ராப் டவுன் சாம்பிள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட டேட்டா சோர்ஸ் எதுவோ அத குடுப்போம். நம்ம டேட்டா சோர்ஸ் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். அதோட பேரு பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ். ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ் அப்படின்றத குடுத்துட்டு டாட் குடுப்போம். குடுத்தோனே, இதுல என்னென்ன காலம்ஸ் இருக்கு? நம்ம அதுலருந்து ஒரு காலம் சூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட கண்ட்ரீஸ் எல்லாமே டிஃபால்ட்டா நம்மளோட டைட்டில் காலம்ல தான் இருக்கு. அத தான் நம்ம இப்ப கண்ட்ரின்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம டைட்டில் அப்படின்னு குடுக்கணும். குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அந்த ட்ராப் டவுன கிளிக் பண்ணேன்னா, அதுல உள்ள எல்லா கண்ட்ரீஸுமே நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அந்த காலம்ல அது எல்லாமே இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. பட் நமக்கு இந்த மாரி டேட்டா டிஸ்ப்ளே பண்ண வேண்டாம்.
அதுல உள்ள கண்ட்ரீஸ்லயே ஒரு கண்ட்ரி ஒரு தடவ டிஸ்ப்ளே பண்ணா போதும். ஸோ அதுக்கு நம்ம டிஸ்டிங்க்ட் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ டிஸ்டிங்க்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காலம்ல இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து இந்த டிராப் டவுன்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்னு குடுப்போம். குடுத்துட்டு இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிலேயே இருக்கும். நம்ம ஒரு ஃபங்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் அது காட்டுறது சோர்ஸ். ஸோ எந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டா எடுத்துட்டு வரப்போறோம், அது நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்கணும். இந்த சினாரியோல நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ் குடுக்க போறோம். அண்ட் அடுத்து எக்ஸ்பிரஷன். ஸோ எந்த காலம்ல இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் நமக்கு வேணும்? நமக்கு டைட்டில்ல இருக்கு. ஸோ டைட்டில் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம டைட்டில்ன்னு சூஸ் பண்ணியாச்சு. இப்ப நீங்க அந்த ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா, அந்த காலம்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸோட டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ராப் டவுன்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன்ல சூஸ் பண்ற கண்ட்ரில இருக்கோ, அந்த ஸ்டேட்ஸ்லாம் நம்ம இந்த ட்ராப் டவுன்ல டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஃபில்டர் பண்ணணும். இந்த டேட்டா சோர்ஸ்ல நம்ம ஒரு ஃபில்டர் பண்ண போறோம். அந்த ஃபில்டர் என்ன பண்ணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்க ட்ராப் டவுன்ல உள்ள வேல்யூவ இந்த காலம்ல இருக்க வேல்யூஸோட கம்பேர் பண்ணி எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும். அத கழிச்சு நம்ம அந்த ஃபில்டர் ஆன ரெக்கார்ட்ஸ்லேருந்து இந்த ஸ்டேட் அப்படின்ற காலம் எடுத்துட்டு வந்து செகண்ட் ட்ராப் டவுன்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இதோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு இந்த டிராப் டவுன் சாம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படின்னு குடுப்போம். ஃபில்டர்ன்னு குடுத்துட்டு, இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது நம்மளோட டேட்டா சோர்ஸ் எங்க நம்ம ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்றது. அண்ட் அடுத்து உள்ளது லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ நீங்க ஃபில்டர்ஸ்ல நெறைய லாஜிக்கல் டெஸ்ட் ஆட் பண்ணலாம். கமா போட்டு இன்னொரு லாஜிக்கல் டெஸ்ட், அப்புறம் இன்னொரு லாஜிக்கல் டெஸ்ட். அந்த மாரி நீங்க மல்டிபிள் டெஸ்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் இருக்க சோர்ஸ்ல நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட பேர குடுக்கலாம். ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ் குடுத்தாச்சு. அண்ட் இங்க நம்ம இந்த லாஜிக்கல் டெஸ்ட்ட எழுத போறோம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் உள்ள டிராப் டவுனோட பேர் என்னன்னு பார்ப்போம். இந்த டிராப் டவுனோட பேரு டிராப் டவுன் கண்ட்ரி. ஸோ அந்த டிராப் டவுன நம்ம ரெஃபர் பண்ணி, அதுல இருக்க வேல்யூவ அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்க காலமோட கம்பேர் பண்ண போறோம். அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிராப் டவுனோட பேர் இங்க மென்ஷன் பண்ணலாம். அதாவது டிராப் டவுன் அண்டர்ஸ்கோர் கண்ட்ரி டாட் இங்க நம்ம செலக்டட் அப்படின்னு குடுத்தோம்னா, என்ன வேல்யூ செலக்ட் ஆயிருக்கோ, அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டாட் வேல்யூ. ஸோ இப்போதைக்கு இதுல யுனைட்டட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கு. யுனைட்டட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி காலமோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஈக்குவல் டூ டைட்டில்ன்னு குடுப்போம். ஏன்னா, அதுதான் அதோட டிஃபால்ட் நேம். அண்ட் இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபில்டர் பண்ண ரெக்கார்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன காலம் வேணும்? நமக்கு வேண்டியது ஸ்டேட் அப்படின்ற காலம். ஸோ ஸ்டேட் அப்படின்னு குடுப்போம். இப்ப நீங்க ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல உள்ள ஸ்டேட்ஸ் எல்லாமே வரும். ஆனா, முன்னாடி மாரியே எல்லா ரெக்கார்ட்ஸுமே டிஸ்ப்ளே ஆகுது. ஸ்டேட் காலம்லேருந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம். ஸோ இங்கேயுமே நம்ம ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபங்ஷன் எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்டும் ஒரு தடவ டிஸ்ப்ளே ஆற மாரி சேஞ்ச் ஆயிடும். இந்த ஃபில்டருக்கு முன்னாடி டிஸ்டிங்க்ட் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டாட் ஸ்டேட் அப்படின்றத எடுத்துட்டு கமா குடுப்போம். ஏன்னா டிஸ்டிங்க்ட்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு டேட்டா சோர்ஸ் இருக்கும். அப்புறம் கமா எக்ஸ்பிரஷன். ஸோ கமா ஸ்டேட் அப்படின்னு குடுத்துட்டு இத க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஃபில்டரும் பண்ணி, அதுல நம்ம டிஸ்டிங்க்ட்டான வேல்யூஸும் எடுத்துட்டு வரோம். இப்போ நீங்க ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன டிஸ்டிங்க்ட்டான வேல்யூஸ் அந்த ஸ்டேட் காலம்ல இருக்கோ, அது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்க யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் எல்லாம் தெரியுது. நம்ம இத இந்தியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா, இந்தியால உள்ள ஸ்டேட் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நான் தமிழ்நாடு சூஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த சிட்டில உள்ள ட்ராப் டவுன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த செகண்ட் ட்ராப் டவுன்ல என்ன ஸ்டேட் சூஸ் ஆயிருக்கோ, அதுல எந்தெந்த சிட்டிலலாம் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கோ, அந்த சிட்டியெல்லாம் நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டப் போறோம். ஸோ இங்கேயுமே நம்ம லாஸ்ட் டைம் மாரி ஒரு ஃபில்டர் தான் பண்ண போறோம். அதே மாரி ஃபில்டர் குடுப்போம். ஃபில்டர் குடுத்துட்டு எந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து ஃபில்டர் பண்ண போறோம், அது நெக்ஸ்ட் குடுப்போம். அது நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த வாட்டி நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட்ல நம்ம கம்பேர் பண்ண போறது 2வதா உள்ள ட்ராப் டவுன். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் டவுன் ஸ்டேட். ஸோ இந்த 3 ட்ராப் டவுனுக்கு வந்துட்டு இந்த ட்ராப் டவுன் ஸ்டேட் அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்ணலாம். ட்ராப் டவுன் ஸ்டேட் டாட் செலக்டட் அதாவது அதுல என்ன வேல்யூ செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இப்ப சூஸ் பண்ண போறோம். சூஸ் பண்ணிட்டு இத நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்க ஸ்டேட் காலமோட கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டூ குடுத்துட்டு இந்த 2வது உள்ள காலமோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டூ ஸ்டேட். இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. அண்ட் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன காலமோட வேல்யூ வேணும் அப்டின்னா, டாட் சிட்டி. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இத கிளிக் பண்ணா நமக்கு அந்த ஸ்டேட்ல என்னென்ன சிட்டீஸ் இருக்கு அப்டின்னு இங்க தெரியும். இதுக்கு நம்ம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. ஏன்னா அந்த லிஸ்ட்லயே எல்லாமே டிஸ்டிங்க்ட்டான வேல்யூஸ் தான் இருக்கு. டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் எதுவுமே அந்த லிஸ்ட்ல இல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க போயிட்டு ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணிட்டு இங்க நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல டிஃபால்ட்டா 5 ஐட்டம் தான் இருக்கு. ஸோ இந்த 5 சிட்டியுமே நம்மளோட 3வது ட்ராப் டவுன்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு.
ஸோ இந்த மாரி தான் நம்ம லெவல் பை லெவல் கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம குட்டியா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி நம்ம கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஐட்டம சப்மிட் பண்றதுன்னு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குளோபல் பவர் பிளாட்ஃபார்ம் வொர்க் ஷாப்க்கு நம்ம கம்பெனில ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்க நம்ம இந்த ஃபீல்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட நேம் அண்ட் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் எது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் யூசர்ஸ் என்டர் பண்ணி சப்மிட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி என் நேம் என்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேருந்து நம்ம நம்மளோட கண்ட்ரி சூஸ் பண்ணி, ஸ்டேட் சூஸ் பண்ணிட்டு, சிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்மிட் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஸோ சப்மிட் பண்றதுக்கு நம்ம பேட்ச் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். பேட்ச் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒண்ணு நம்ம பேட்ச் யூஸ் பண்ணி ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். இல்ல நம்ம பேட்ச் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரெக்கார்ட எடிட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ்ல நம்ம ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம எந்த டேட்டா சோர்ஸ்க்கு அத பேட்ச் பண்ண போறோம் அப்டின்ட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு நான் இங்க தனியா இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். குளோபல் பவர் பிளாட்ஃபார்ம் வொர்க் ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. இத நான் இந்த ஆப்போட இன்னும் லிங்க் பண்ணல. இப்ப நம்ம அத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்கா நான் அத ஆட் பண்ணிடுறேன். இப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற டேட்டா எல்லாமே இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல தான் ஸ்டோர் ஆக போகுது. அத நம்ம ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டோம். நான் இப்ப பேட்ச் பண்ண போறது அந்த லிஸ்ட்ல தான். ஸோ இங்க நம்ம குளோபல் பவர் பிளாட்ஃபார்ம் வொர்க் ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ட ஃபர்ஸ்ட் குடுப்போம். ஏன்னா, இதுதான் நம்ம பேட்ச் பண்ண போற டேட்டா சோர்ஸ். அண்ட் 2வதா உள்ள பாராமீட்டர் அப்டேட். அதாவது நம்ம இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரெக்கார்ட் எடிட் பண்ண போறோம்னா, நம்ம இங்க தான் ரெஃபர் பண்ணுவோம். லுக் அப் அந்த மாரி ஏதாவது ஃபங்ஷன் வச்சு ரெஃபர் பண்ணுவோம். பட் இப்ப நான் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண போறனால, டிஃபால்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டிஃபால்ட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, அந்த பேரந்தசிஸ்குள்ள லிஸ்ட்டோட நேம குடுக்கணும். ஸோ அகைன் இதுக்குள்ள குளோபல் பவர் பிளாட்ஃபார்ம் வொர்க் ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த ரெக்கார்ட்ல பேட்ச் பண்ண போற டேட்டா என்ன? அத குடுக்க போறோம். ஸோ இங்க என்ன தெரியும்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலமுமே தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, நேம், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி. நேம் அப்படின்றது டைட்டில் அப்படின்ற காலம் தான் நம்ம நேம்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட்டு டைட்டில் அப்படின்னு குடுக்க போறேன். அதுவே டிஸ்ப்ளே பண்ணுது. அதுலயும் சூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம இந்த டைட்டில்ல என்ன பேட்ச் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் இன்புட்ல உள்ள வேல்யூ பேட்ச் பண்ண போறோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி போயிட்டு அதோட பேர் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இன்புட் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும். நான் அத டெக்ஸ்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் யூசர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல உள்ள வேல்யூ தான் நம்ம பேட்ச் பண்ண போறோம். மறுபடி சப்மிட் பட்டன் போயிட்டு, இங்க நம்ம டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு குடுத்தோம்னா, டெக்ஸ்ட் இன்புட் நேம் ஆஃப் யூசர்ன்னு வந்துருச்சு. டாட் டெக்ஸ்ட். ஸோ இது நம்ம பேட்ச் பண்ண போற ஃபர்ஸ்ட் காலம். அடுத்து நம்ம பேட்ச் பண்ண போற நெக்ஸ்ட் காலம் கண்ட்ரி. ஸோ கண்ட்ரில நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த ட்ராப் டவுனோட பேரு ட்ராப் டவுன் கண்ட்ரி டாட் செலக்டட் டாட் வேல்யூ. இதே மாரி தான் நான் ஸ்டேட்டுக்கும், சிட்டிக்கும் குடுக்க போறேன். ஸோ ட்ராப் டவுன் ஸ்டேட் டாட் செலக்டட் டாட் வேல்யூ. ஸோ அது மாரி நம்ம சிட்டிக்கு குடுக்கலாம். சிட்டி. ஸோ இங்க பார்த்தா ட்ராப் டவுன் சிட்டி டாட் செலக்டட் டாட் சிட்டி. ஸோ இது எல்லாமே குடுத்தாச்சு. இப்ப நம்ம இந்த குளோசிங் கர்லி பிரேசஸ் குடுத்துருப்போம். அண்ட் இந்த பேட்ச் ஃபங்ஷன குளோசிங் பேரந்தசிஸ் குடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பவர் எஃபெக்ட்ஸ் ஃபார்முலா பார்ல பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இத குடுத்தீங்கன்னா, நீங்க எழுதியிருக்க ஃபார்முலா உங்களுக்கு நீட்டா தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டேட்டா சோர்ஸ்க்கு பேட்ச் பண்ண போறோம் அண்ட் டிஃபால்ட்ஸ் குடுத்தா புதுசா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறோம்னு அர்த்தம். அண்ட் அடுத்து ஒரு ரெக்கார்ட்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்க போது அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோலுமே இங்க ஹைலைட் ஆயிருக்கும். இப்ப இங்க ஆரஞ்ச் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இங்கேயுமே அது ஆரஞ்ச் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும். இங்க கிரீன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இங்கேயுமே அது கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ இத வச்சு நீங்க எந்த கண்ட்ரோல் நீங்க ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, எந்த வேல்யூ எடுக்கிறீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேட்ச் பண்ணலாம். நான் ப்ளே பண்ணிட்டு சப்மிட் பட்டன் பிரஸ் பண்றேன். பேட்ச் ஆயிருச்சு. இப்ப நம்ம இந்த லிஸ்ட்க்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா, நம்ம அங்க கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அந்த யூசர் இன்புட்ஸ்லேருந்து நமக்கு ஒரு ரெக்கார்ட் வந்து இங்க சேவ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண யூசர் இன்புட்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஐட்டம் சப்மிட் பண்றது அப்படின்னு. ஸோ அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ராப் டவுன்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டிசைன் ப்ராப்பர்ட்டீஸ் பார்ப்போம். ஸோ ட்ராப் டவுனோட ரைட் ஹேண்ட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஏரோ மாரி இருக்கு. அதோட பேர் தான் செவ்ரான். ஸோ செவ்ரான் ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். இப்ப நான் ஒரு ட்ராப் டவுன் சூஸ் பண்ணி செவ்ரான்னு சர்ச் பண்றேன். ஸோ முக்கியமா அதுல பார்க்க வேண்டியது செவ்ரான் ஃபில் அண்ட் செவ்ரான் பேக்கிரவுண்ட். இந்த செவ்ரான் பேக்கிரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நான் அத ப்ளூ வயலட்ன்னு சேஞ்ச் பண்றேன். அண்ட் இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாரி நீங்க செவ்ரான் ஃபில்ல சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா,
உங்களுக்கு அந்த ஆரோ மார்க்கோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாரி ட்ராப் டவுன்ல செலக்ஷன் ஃபில், செலக்ஷன் கலர்ன்னு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த வேல்யூ சூஸ் ஆயிருக்கோ, அதோட கலருமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ப்ளூ அப்படின்னு இருக்கு. ஸோ நான் செலக்ஷன் ஃபில்ல அதே மாரி ப்ளூ வயலட் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ சேஞ்ச் பண்ணோனே உங்களுக்கு அந்த சேஞ்ச் இங்க தெரியும். அதே மாரி இதுல இருக்க டெக்ஸ்ட்டோட கலர் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, செலக்ஷன் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது மாரி நீங்க ட்ராப் டவுன்ஸுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க லாஸ்ட் 4 ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஆன் சேஞ்ச் அப்படின்றது என்னன்னா, இந்த ட்ராப் டவுன்ல இருக்க வேல்யூஸ் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப கேனடா சூஸ் பண்றேன். இன்னொரு வேல்யூ சேஞ்ச் பண்றப்போ, நமக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கணும், அதெல்லாம் நம்ம இந்த ட்ராப் டவுனோட ஆன் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டில மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆன் சேஞ்ச்ல போயிட்டு அது எல்லாமே நீங்க எழுதணும். அதே மாரி இந்த ட்ராப் டவுன செலக்ட் பண்றப்போ, இல்ல கிளிக் பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன்ஸ் நடக்கணும். வேற ஏதாவது கண்ட்ரோல ரீசெட் பண்ணணும். இந்த மாரியான விஷயங்கள் செய்யணும் அப்டின்னா, நீங்க ஆன் செலக்ட் அப்டின்ற ப்ராப்பர்ட்டில அதெல்லாமே எழுதணும். ஸோ இங்க இருக்குது ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி. நான் இப்போதைக்கு ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு என்ன சினாரியோ இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க ஆக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. கண்ட்ரோல்ல விசிபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அத வச்சு நம்ம இந்த கண்ட்ரோல டிஸ்ப்ளே பண்ணலாம், இல்ல ஹைட் பண்ணலாம். ஸோ இந்த டாகிள் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. இல்ல நீங்க விசிபிள்க்குமே ஏதாவது இஃப் கண்டிஷன் எழுதணும் அப்டின்னா, நீங்க அதுவுமே எழுதி உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க இந்த விசிபிள் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா உள்ளது டிஸ்ப்ளே மோட். ட்ராப் டவுன்ஸ்ல 3 டிஸ்ப்ளே மோட் இருக்கு. ஒண்ணு டிஸ்ப்ளே மோட் டாட் டிசேபிள்ட் அதாவது இந்த ட்ராப் டவுன் கம்ப்ளீட்டா இப்டி டிசேபிள் ஆயிடும். ஸோ எடிட் அப்டின்னு குடுக்குறப்ப மட்டும் தான் நம்ம அந்த ட்ராப் டவுன்லேருந்து வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டா உள்ளது வியூ. வியூ அப்டின்னா டிசேபிளும் ஆயிருக்காது, எடிட்டும் பண்ண முடியாது. ப்ராப்பரா ஒரு வியூ மோட்ல இருக்கும். ஸோ ட்ராப் டவுன்ஸ் பத்தியும், கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் பத்தியும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம ரேடியோ பட்டன் கண்ட்ரோல் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கான்டென்ட்லாம் புடிச்சிருந்துச்சு, அப்கமிங் வீடியோஸ்க்கு நோட்டிஃபை ஆகணும்னா, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.